பல மடங்கு லாபம் ஈட்டி தரப்போகிறார். தொழிலை விரிவுபடுத்த போகிறார். ஒரு பிரான்ச்சு பல பிரான்ச்சு அப்படி விரிவுபடுத்த போகிறார். சின்னதாக இருந்த தொழில் ஆரம்பித்த தொழில் பெரிய அளவில் கொண்டு போக போகிறீங்க. பண வரவும் தாமதப்படுத்தி கொடுப்பாரு. குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா கூட ஒரு சின்ன சின்ன ஊடகங்கள் சந்தேகங்கள் மனசாபங்கள் ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு ஆகாது இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் கொடுப்பாரு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் ஆகாது, அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, கைப்பட்டா குற்றம். அரசு வேலையில் வேண்டி காத்திருங்களுக்கு சொன்ன மாதிரி குரு பார்வை அருமையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சூரிய பகவான் மேலே குரு பார்வை விழுறதுனால அரசாங்கத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி உயர் பதவி ப்ரமோஷனும் கிடைக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். குரு பார்வை அருமையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சூரிய பகவான் மேலே குரு பார்வை விழுறதுனால அரசாங்கத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி உயர் பதவி ப்ரமோஷனும் கிடைக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களா? இந்த மாதத்துக்கு ஒரு அனுகூலமாக இருக்குது. இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணால் உடனே கிடச்சிடும். கண்ணமங்கலம் அருள் வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது டிசம்பர் மாத பலன் 2025ஆம் ஆண்டிற்கில் டிசம்பர் மாதத்துக்கான பலனை நாம் மேச ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, புகழ் வருமா, பணம் வருமா, இந்த மாதம் எப்படி நமக்கு அமைய இருக்கிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, அன்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி மாதமான டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமா பாதகமா, புகழ் வருமா, பணம் வருமா, வாருங்கள் பார்ப்போம். முதல் கிரக அமைப்புகள் உங்கள் ராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது என்றால், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் சூரியன் புதனும், சுக்கிர பகவான் மகரத்திலும், சனி பகவான் கும்பத்திலும், மீன ராசியில் ராகு பகவானும், ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாயும் அமைந்திருப்பது ஒரு யோகமே. உங்கள் ராசிக்கு 10ல் குரு பகவான் இருப்பது, தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது, நீங்கள் தொழிலில் ஓஹோன்னு இருக்க போகிறீங்க. பணம் கொட்டன்னு கொட்ட போது உங்கள் தொழில் ஸ்தானம் குரு பகவான் இருப்பது பல மடங்கு லாபம் ஈட்டி தரப்போகிறார். தொழிலை விரிவுபடுத்த போகிறார். ஒரு பிரான்ச்சு பல பிரான்ச்சு அப்படி விரிவுபடுத்த போகிறார். சின்னதாக இருந்த தொழில் ஆரம்பித்த தொழில் பெரிய அளவில் கொண்டு போக போகிறீங்க. 10 லட்சம் போட்ட முதலீடு 50 லட்சத்துக்கு போக போகுது. அந்த அளவு விரிவுபடுத்த போகிறாரு குரு பகவான். உங்களுக்கு ஆதாயம் வந்தால் மேல் வாங்கியிருக்குது. ஒரு சேனல் யூடியூப் சேனல் வச்சுக்கிறீங்க, 4 சேனல் யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது குரு பகவான். அதனால் உங்களுக்கு குடும்ப நடி தட்சிணாமூர்த்தி வழிபட இந்த மாதம் அல்ல குறையாத அளவுக்கு செல்வம் உங்களுக்கு பெருகிட்டே இருக்கும். சிம்மராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் பார்த்தா ரொம்ப நீங்கள் கோவப்படுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. அதனால் கூடுமான வரையில் உங்கள் கோபத்தை குறைங்க, உங்கள் டென்ஷனும் குறைங்க. அதுவே உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை தரும். நைட்டில் தூக்கம் இல்லாமல் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் இந்த டென்ஷனால் வர பிரச்சனை தான். குடும்பம் டென்ஷனை குறைச்சிங்கனாலே உங்களுக்கு அதெல்லாம் குறையும், பாரம் குறையும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறீங்க. எப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரி டல்லாக இருக்கிறீங்க. உங்களுக்கு 2ல் கேது பகவான் அமைந்திருப்பது பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடைகளை கொடுப்பாரு. கொஞ்சம் லேட்டாக தான் எது வந்தால் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவும் தாமதப்படுத்தி கொடுப்பாரு. குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா கூட ஒரு சின்ன சின்ன ஊடகங்கள் சந்தேகங்கள் மனசாபங்கள் ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு ஆகாது இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் கொடுப்பாரு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் ஆகாது, அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, கைப்பட்டா குற்றம், பார்த்தா குற்றம், உட்காந்தா குற்றம், இந்த மாரிலாம் ஒரு சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு ஆளாவிங்க. குடும்பத்தில் டோட்டலாக குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நிறவுது. ஆனால் போக போக அந்த மாதம் கடைசியில் பார்த்திங்களா அதெல்லாம் மாறிடும். எப்படி கடைசியில் எல்லாம் மாறிடும். அதாவது ஒரு சுய நிலைமைக்கு வந்துடுவீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு வெற்றிப்படி தான் காட்டுது. ஒரு நண்பர்களால் ஒரு ஆதாயம் கிடைக்க போது, ஒரு ஏணிப்படி மேலே ஒரு நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு உதவுவாங்க. அவங்கள வச்சு நீங்கள் முன்னேறலாம். அந்த மாதத்தில் அவங்களால ஒரு ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய
இடம் இருப்பிடம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. இருந்தாலும் அது அந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் படியாக மாறி ஒரு நார்மல் நிலைமைக்கு வந்துடுறீங்க. அப்பாவால் இருந்த சிக்கல்லாம் உங்களுக்கு தீரப்போகுது. அப்பா வழியில் வர வேண்டிய ஏதாவது பணம் காசு எதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. பேசாமல் இருந்த அப்பா கூட வந்து உங்க கூட கண்டிப்பாக பேசுவார். அரசாங்கத்தில் இருந்த அதாவது தடைப்பட்டு இருந்த பண வரவு, அரசாங்கத்தால் வர வேண்டிய ஒரு ஆதாயம், தடைப்பட்டு இருக்கிற ஆதாயம், இதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரும். அரசியல்வாதியால் ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு நினச்சிங்களாக்கா, அதுவும் கண்டிப்பாக நடக்கும். ஒரு விஐபியோட நட்போட்டாரமும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நண்பரால் ஒரு புதிய நட்பு வர வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களோட ஒரு மனஸ்தாபம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. படிக்கும் பிள்ளைகளுக்கும் படிப்பு அருமையாக இருக்குது. படிப்பு மேல் நோங்கும். படிப்பில் வந்து தடைகள் விலகும். ஒரு உற்சாகமாக இந்த மாதம் பிள்ளைகளுக்கு படிப்பாங்க. பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பாங்க. மனஸ்தாபத்தில் இருந்த தாய் தந்தை உறவு விலகும். அப்பாவால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு இருக்குது. அம்மாவுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த உடல் ஆரோக்கியமும் சீர்படும். பிள்ளைகள் வந்து காதல் பண்ணுறாங்கன்னு ஒரு ஏக்கம் இருந்தாலும் அதெல்லாம் விலகிட்டு விட்டுட்டு வந்து அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்பாங்க. உங்களுடைய கண்ட்ரோலுக்கு உங்கள் பிள்ளைங்க வந்துடுவாங்க. அது ஒரு பெரிய சாதனை தான் உங்களுக்கும். லக்ஷ்மி கலாச்சமாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்குது. ஆனால் கடன் தொல்லை கொஞ்சம் உம்பரமாக இருக்குது உங்களுக்கு. இந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரது எப்படிடான்னு ஒரே ஏக்கத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு கடனை நீங்கள் அடைக்கிறீங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை நல்லா அடைச்சிங்களா ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு கடன் அடையும். பழைய கடன் அடைக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால புதுசாக எதுவும் கடன் வாங்காதீங்க. கடன் வந்து பாரம் உங்களை அகால பாரத்தில் தள்ளி விட்டுவிடும். அதனால் குடும்பமானவர்கள் கடனை வாங்க தெரியலைங்க. கடன் யாருக்கும் கொடுக்கறதும் அவாய்டு பண்ணுங்கள். காசு கொடுத்துட்டு கேட்கும்போது பிரச்சனை வரும். அதனால் குடும்பமான வரையில் காசு இருந்தால் பேங்கில் போட்டு வைங்க. உங்கள் சமயத்துக்கு உதவும். வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த முறை நல்ல ஆதாயம் இருக்குது. வட்டி நீங்கள் கேட்காமலே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. தடைப்பட்டு இருந்த நாள்பட்டு அந்த பண வரவு தடைப்பட்டு இருக்கிறதெல்லாம் கூட கண்டிப்பாக அந்த மாதம் வந்துடும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொழிலில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கணவன் மனைக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் உண்டாகும். அது போக போக சரியாக போயிடும். கணவன் மனைவி பார்த்தா பிடிக்கல, மனைவி கணவன் பார்த்தா பிடிக்கல, கைப்பட்டா குற்றம் கால் பட்டா குற்றம்னு அப்படி மனஸ்தாபம் இருக்குங்களா, கண்டிப்பாக மனஸ்தாபம் ஆரம்பத்தில் இருக்குது. இந்த மாதம் ஆரம்பத்தில் அது போக போக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அதெல்லாம் நீங்கிடும். ஒற்றுமை ஓங்கும். சில வாய் வார்த்தையால் சண்டைகள் வரும். வயதானவங்களுக்கு உங்களுக்கு ஆகாது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அவங்க கூட வயசானவங்க தேவையில்லாமல் உங்க கூட வாக்குவாதம் வச்சுக்குவாங்க. அனுசரித்து போங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயம் தான். அப்படி இருக்கும்போது ஏங்க ஐயா அவங்க கூட சண்டை போடுகிறீங்க? ஏதோ அவங்க பாட்டுன்னு அவங்க உண்டு, அவங்க தொழில் உண்டுன்னு இருக்காங்க. அவங்க கூட நீங்கள் வம்பு வச்சுக்காதீங்க. அப்பா அம்மாவுக்கு சோறு போடுங்க. அது உங்களுக்கு பெரிய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். யார் அப்பா அம்மாவை கவனிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லா தடைகளும் வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவாங்க. அதனால் அதை முக்கியமாக கவனிங்க. தொழில் விருத்தி அடையும். தொழிலில் லாபம் கிடைக்கும். தொழில் இதுவரை இந்த ஆட்களால் வந்த ஆட்கள் பற்றாக்குறையெல்லாம் நீங்கும். அவங்களால உழைப்பாளியால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறதால உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கிது. அந்த லாபத்தை நீங்கள் அவங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய சலுகைகள், முக்கியமாக வேலை செய்கிற ஆட்களுக்கு சலுகைகள் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் தொழில் மேம்படும். அதனால் அந்த பால் மாறாதீங்க. நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு பால் மாறாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் தொழில் சிறப்பாக வேலை செய்யும். லாபம் அதிகமாக இருக்கும். அரசு வேலையில் வேண்டி காத்திருங்களுக்கு சொன்ன மாதிரி குரு பார்வை அருமையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சூரிய பகவான் மேலே குரு பார்வை விழுறதுனால அரசாங்கத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி உயர் பதவி ப்ரமோஷனும் கிடைக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களா? இந்த மாதத்துக்கு ஒரு அனுகூலமாக இருக்குது. இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணால் உடனே கிடச்சிடும். வெளிநாட்டுக்கு இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு ஆதாயமாக சப்போர்ட்டாக செய்வாங்க, பண உதவி செய்வாங்க. வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய வருமானம் பணத்தொகை ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. தொழில் ஜவுளி கடை, நகை கடை, பிஸ்னஸ், பேண்ட் ஸ்டோர்,
சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க முடியலன்னு ஏக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதம் ஒரு தொழில் தொடங்குறீங்க. அதுக்குண்டான அடிக்கல் நாட்ட போகிறீங்க. கடை ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் தொழில் டெவலப் பண்ணலாம், சொந்தமாக தொழில் செய்யலாம். அதுக்கு உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், வீட்டில் எல்லோரும் ஆதரவு இருக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக எடுத்து உங்கள் வேலையை செய்கிறதுக்கு ஒரு சாதகமான நிலை அமையும். உங்களுடைய சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் மேலும் மேலும் உயர இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை சென்று குடும்பத்தோடு ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அங்கேருந்து ஒரு பிடி மண், குலதெய்வத்து மண்ணும் எலுமிச்சம்பழமும் வைத்து சாமி பாதத்தில் வைத்து கொண்டு வந்து வீட்டு வாசலில் கட்டி பாருங்கள். உங்களை குலதெய்வம் வீட்டிற்கு வந்து உங்களுடைய கெடுதல் எல்லாம் நீக்கி வீட்டில் அமர்ந்து நல்லதே செய்யும். இது சிறப்பாக வேலை செய்யும். அதனால் இதை செஞ்சு பயனடையுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.